ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். ப்ரோக்ராம் டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு வந்து ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து நம்ம ஸ்கேலோட அளவுக்கு வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேலோட அளவுக்கு ஸ்லீவோட உயரம் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். நம்ம நெக்கோட அடிப்பகுதியில் ஃபஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் லைனை வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம போடுற பீடு ஒர்க்கு இல்லை கட் பீடு எல்லாமே நீடில் நம்பர் 10 தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து பீடு வந்து 10 நம்பரில் போகலை அப்படின்னா, ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க கமெண்டில், நம்பர் 10 வந்து கட் பீட் போகலை அப்படின்ட்டு. நீங்கள் த்ரெட் ஷாப்பில் வந்து கட் பீடு சுகர் பீடு போடக்கூடிய நீடில்னு கேளுங்க. நீங்கள் நம்பர் கூட சொல்ல வேண்டாம், நீடில் தருவாங்க. உங்கள் ஊரில் இருக்க எல்லா த்ரெட் ஷாப்லேயுமே நீடில் கிடைக்கும். கரெக்டாக லைனில் வர மாதிரி பீடை போட்டுக்கோங்க. பீட் போடுறது வந்து இந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறைய பீடு எடுத்து ஃபேப்ரிக் லூப் போட்டு கூட போடலாம். அப்படி போடுறப்போ நீங்கள் கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்படி போடுறப்போ வந்து நம்ம சைடு ஸ்டிச்லாம் போட வேண்டாம். இந்த பீடு வந்து உள்ளே போக மாட்டேங்க. அப்போ நம்ம எடுத்துகிட்டு வேறு பீட் போட்டுக்கலாம். ஒரு சில பீடு மட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும், எல்லா பீடும் அப்படி இருக்காது. இப்போ இது போயிட்டு பாருங்கள், ஒரு சில பீடு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். நம்ம வந்து சுகர் பீட் போட்டுட்டு அடுத்தது வந்து டியூப் பீட் போட்டுக்கலாம். டியூப் பீடும் நம்பர் 3 ஆன்டிக் பீடும் போட்டுக்கலாம். பி ஷேப்பில் போட்டிருக்கோம் இல்லையா, போட்டுட்டு இதில் வந்து ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு வர மாதிரிக்கு நம்ம மேல் பகுதியில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி அடிப்பகுதியிலையும் வர மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டியூப் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டும் சேர்ந்து கூட போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து செகண்ட் லைன் வந்து சுகர் பீட் மட்டும் போட்டிருக்கோம். தேர்ட் லைனில் வந்து சுகர் பீட் போட்டுட்டு இங்கே போட்டோம்ல மேல் பகுதியில் போட்டோம் இல்லையா, டியூப் பீடும் நம்பர் 3 ஆன்டிக் பீடும் அது மேல் பகுதியில் மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம டாட் போட்டுக்கலாம். ஸ்டோன் எடுத்துருக்கோம், நம்ம வந்து கிளிப் ஸ்டோன் வந்து திலகம் ஷேப்பில் எடுத்துருக்கோம். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். பீடை ஒட்டி போடாமல் கொஞ்சம் கீழே தள்ளி போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம ட்ராப் பீட் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கோம். ரெண்டு பக்கமும் வர்ற மாதிரிக்கு இப்போ அடுத்தது வந்து நம்ம இங்கேருந்து இங்கே நீடில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த லைன் போட்டாச்சு. இந்த லைன் செகண்ட் லைனில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம், அடுத்தது வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீடு. நம்ம ரெண்டு பீடாக போட்டுக்கலாம். ரெண்டு பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கோங்க. பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கோங்க. திரும்ப 2 பீடு. இந்த மாதிரி நீங்கள் 2 பீடாக போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம், 2 பக்கம் போட்டிருக்கோம். செகண்ட் லைனில் வந்து சுகர் பீடு ஆன்டிக் பீடு, திரும்ப இந்த லைன் இங்கே போட்ட மாதிரியே. அதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ஃபுல்லுமே மாற்றி இந்த 2 லைனை மாற்றி வர மாதிரிக்கு உங்களுக்கு ஸ்லீவோட ஒயரை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். நெக்குக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம், அடுத்தது வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்பர் 5 ஆன்டிக் பீட் எடுத்திருக்கோம். ஒரு நம்பர் 5 ஆன்டிக் பீடு, அதை சுற்றிலும் சுகர் பீடு வர மாதிரி போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இதை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பீடு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நீடில் பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு நம்ம வந்து அடிப்பக்கம் இறக்கிக்கலாம் நீடில். இப்போ நம்ம 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு ஒரு நம்பர் 5 ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம். திரும்பவும் இங்கே போட்ட மாதிரியே தான் வரும். இது சுற்றில வந்து 12 பீட் சுகர் பீட் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பீடில் நீடில் உள்ளே போட்டு நம்ம வந்து கிளாத்துக்கு அடியில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே நம்ம ஃபுல் லைனையும் போட்டுக்கலாம். நம்ம வந்து நெக் டிசைன் வந்து முடிச்சிட்டோம். நெக் டிசைன் இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி நெக்கை சுற்றிலும் அங்கங்கே இந்த மாதிரி ஒரு நம்பர் 5 ஆன்டிக் பீடு சுற்றிலும் சுகர் பீடு இங்கே போட்டிருக்கோம்லையே அதே மாதிரி திரும்ப நம்பர் 5 ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் நெக்கை சுற்றிலும் அங்கங்கே நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நல்ல எலகண்ட் லுக்லேயும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோடனே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான், ரொம்ப ஈஸியாக போட்டு பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நல்ல ரிச் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.